ஸ்கேட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் இறுதியாண்டு மாணவர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு ஆணைகள் வழங்கும் மாபெரும் விழா நடைபெற்றது. கல்லூரி நிறுவனர் முனைவர் கிளிட்டஸ் பாபு பாராட்டுகளை தெரிவித்தார். தென் தமிழகத்தில் தலைசிறந்த சேரன் மகாதேவி ஸ்கேட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் 2024 மற்றும் 2025 கல்வியாண்டில் இறுதியாண்டு படிக்கும் மாணவ மாணவியருக்கு பன்னாட்டு நிறுவனங்களின் அதிக சம்பளத்தில் 321 வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணைகள் வழங்கும் ஜுப்லன் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. தென் தமிழகத்திலேயே ஸ்கேட் கல்வி குழுமத்தின் ஸ்கேட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி அதிநவீன கட்டமைப்பு வசதியுடன் நவீன ஆய்வகங்களுடன் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. MSME குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் அமைச்சகம் சார்பாக 1 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் ஒப்புதல் வழங்கப்பட்ட நிறுவனம். தென்னிந்தியாவில் முன்னணி கல்லூரி ஸ்கேட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரிக்கு அமெரிக்காவின் IPC மற்றும் பெர்ஷையர் மீடியா நிறுவனம் சிறந்த கல்லூரிக்கான விருது வழங்கியுள்ளது. மற்றும் தமிழ்நாட்டின் நான் முதல்வன் வேலைவாய்ப்பு தரவரிசையில் 4வது இடத்தை பெற்றுள்ளது. மேலும் ஸ்டார் ஆஃப் வெஸ்ட் மூலம் தொழில் முனைவோர் மேம்பாட்டிற்கான சிறந்த கல்லூரி விருதும், ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலியின் தென்னிந்தியாவில் சிறந்த பொறியியல் கல்லூரி விருதும் கிடைத்துள்ளது. மேலும் மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்குவதை உறுதி செய்ததோடு தொடர்ந்து 3 ஆண்டுகளாக ஸ்கேட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி 100% வேலை வாய்ப்புகளை அளித்து வெற்றிகரமான லட்சியத்தை அடைந்துள்ளது. படிக்கும் போதே வேலை வாய்ப்பு என்ற குறிக்கோளுடன் 106 மாணவர்கள் இன்டர்ன்ஷிப் பயிற்சி பெற்றுள்ளனர். இந்த கல்வியாண்டில் மட்டும் மாணவர்கள் வேலை வாய்ப்பிற்காக 36 வளாக தேர்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. இதன் தொடர்ச்சியாக இந்த கல்வியாண்டில் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக சம்பளத்துடன் 321 வேலை வாய்ப்புகள் கிடைத்துள்ளது. இறுதியாண்டு பயிலும் மாணவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களின் அதிக சம்பளத்துடன் 100% வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு ஆணைகள் வழங்கும் ஜுப்லன் விழா ஸ்கேட் கல்வி குழும நிறுவனர் முனைவர் கிளிட்டஸ் பாபு தலைமையில் நடைபெற்றது. துணைத் தலைவர் அமளி கிளிட்டஸ் பாபு, நிர்வாக இயக்குனர் திரு அருண் பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் ஐன்ஸ்டீன் திரவியம் வரவேற்புரையாற்றினார். பொது மேலாளர் முனைவர் டாக்டர் ஜார்ஜ் கிளிங்டன், கிருஷ்ணகுமார், இயக்குநர்கள் ஜான் கென்னடி, முனைவர் முகமது சாதிக் மற்றும் பொது மேலாளர் தம்பிதுரை, பேராசிரியர் முனைவர் சுந்தரராஜன் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள். இதனை அடுத்து ஸ்கேட் கல்வி குழுமங்களின் நிறுவனர் முனைவர் கிளிட்டஸ் பாபு கலந்து கொண்டு மாணவர்களையும் பெற்றோர்களையும் கௌரவப்படுத்தி அவர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு பணி நியமனங்களையும் வழங்கினார்கள். கல்லூரி நிறுவனர் கிளிட்டஸ் பாபு பேசுகையில், இந்த வேலை வாய்ப்பு பெற்ற மாணவ செல்வங்கள் உங்களது பணியில் திறமையை நிரூபிக்க வேண்டும். உங்களது பணியை திறம்பட செய்து மென்மேலும் பதவி உயர்வு பெற்று சிறந்து விளங்க வேண்டும். கல்லூரிக்கு பெருமை தேடி தர வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். ஸ்கேட் பொறியியல் கல்லூரி ஆசிரியர்கள் தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான பயிற்சி கலை தினசரி பாடத்திட்டங்களுடன் மாணவர்களுக்கு திறம்பட நடத்தி வருவதால் 321 வேலைவாய்ப்பு பணி நியமன ஆணைகள் மூலம் 100% மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. இதற்கு காரணம் பன்னாட்டு நிறுவனங்கள் கல்லூரிக்கே வருகை தந்து வளாக தேர்வு நடத்தி மாணவர்களின் திறமையை கண்டறிந்து வேலை வாய்ப்பினை வழங்கியுள்ளார்கள். பன்னாட்டு நிறுவனங்களில் மாணவர்களுக்கு அதிகபட்சமாக ஆண்டுக்கு 5.2 லட்சம் சம்பளத்தில் வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஏற்கனவே 31.5 லட்சம் ஆண்டு வருமானத்தில் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்கேட் கல்வி குழுமத்தின் பொறியியல் மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பினை வழங்கி அவர்களின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கியுள்ளது. வேலை வாய்ப்பு அதிகாரி முனைவர் ஆல்வின் கிங்ஸ்லி கிளாட்ஸ்டன் வேலை வாய்ப்பு ஆண்டு அறிக்கையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வேலை வாய்ப்பு ஆணை பெற்ற மாணவர்கள், பேராசிரியர்களும் கல்லூரி நிர்வாகமும் அளித்த கல்வி, திறன் பயிற்சி, நேர்முக தேர்வு பயிற்சி ஆகியவை குறித்து மனதார பாராட்டினார். இதனை விழாவில் கலந்து கொண்ட பெற்றோர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் கல்லூரி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்தனர். இவ்விழாவிற்கான ஒருங்கிணைப்பு ஏற்பாட்டுகளை வேலை வாய்ப்பு அதிகாரி முனைவர் ஆல்வின் கிங்ஸ்லி கிளாட்ஸ்டன் மற்றும் நிர்வாக அலுவலர் திரு ஜெயபாண்டி திறம்பட செய்திருந்தனர். அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை ஸ்கேட் பொறியியல் கல்லூரியின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.
இன்று 4 ஆண்டுகள் படித்து முடித்துவிட்டு அருமையான மாணவ செல்வங்கள் பணி நியமன ஆணைகளை எல்லாம் பெறுவதற்காக இன்று இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். நாம் வாழ்க்கையிலே பல நிகழ்ச்சிகளை சந்தித்திருப்போம். ஆனுவல் டே சந்தித்திருப்போம், ஸ்போர்ட்ஸ் டே சந்தித்திருப்போம், கல்ச்சரல் டே சந்தித்திருப்போம். ஸ்கேட் கல்வி குழுமத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால் ஜூபிலியன் டே என்பதுதான் அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. ஜூபிலியன் டே என்று சொன்னால் அது ஒரு மகிழ்ச்சியான நாள். யாருக்கு மகிழ்ச்சியான நாள்? அது பெற்றோருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சியான நாள். இந்த மகிழ்ச்சியான நாளின் காரணம் என்னவென்று சொன்னால் பணி நியமனம் பெற்ற மாணவர்கள் அத்தனை பேரும் இன்று வருகை வந்திருக்கிறார்கள். இந்த கல்லூரியிலே படித்த அத்தனை மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர்கள் இந்த பணி நியமன ஆணைகளை பெறுவதற்காக வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்லூரியினுடைய நிர்வாகத்தின் சார்பாக எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்கேட் பொறியியல் கல்லூரியை பொறுத்தவரையிலே மிகச் சிறப்பாக இன்று கிட்டத்தட்ட 321 வேலை வாய்ப்பு ஆணைகளை இன்று மாணவ செல்வங்கள் பெற இருக்கிறார்கள். இந்த 321 ஆணைகளை பெறுவதற்காக கிட்டத்தட்ட 36 வளாக தேர்வுகள் இதே கல்லூரி வளாகத்திலே நடைபெற்றது. இன்டர்வியூஸ், நேர்முக தேர்வுகள், பல தொழிற்சாலைகள், பல சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், ஐடி செக்டர்ஸ், இவற்றிலிருந்து வருகை தந்த பெரியவர்கள், ரிசோர்ஸ் பர்சன்ஸ், அவர்கள் வந்து இந்த வளாக தேர்வுகளை எல்லாம் நடத்தி இந்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இன்று அந்த நிகழ்வு தான் இப்போது நடைபெறவிருக்கிறது. இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட என்னென்ன தொழிலகங்கள் எல்லாம் அல்லது சாஃப்ட்வேர் கம்பெனிகள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கின்றன என்று சொன்னால் ஐவே என்ற ஒரு கம்பெனி, கிஸ்ஃப்ளோ என்ற கம்பெனி, ரினால்ட் கம்பெனி, க்ளோலாஜிக் சொல்யூஷன்ஸ், ஜிகே என்டர்பிரைசஸ், சன்வேர் டெக்னாலஜிஸ், ஸ்கைலைன் மற்றும் பல முன்னணி நிறுவனங்களிலிருந்து கிட்டத்தட்ட 321 பணி நியமன ஆணைகளை இறுதி ஆண்டு மாணவ மாணவிகள் இன்று பெற்று செல்கிறார்கள். இந்த கல்லூரியினுடைய மற்றொரு பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால் இது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கிராமத்தை சார்ந்த ஒரு மாணவன் 31,50,000 ரூபாய் அவன் வருட சம்பளத்திற்கு பெற்று இந்த கல்லூரிக்கு பெயரையும் புகழையும் சேர்த்திருக்கிறான். அவனுடைய சேலரி லெவல் இப்போது அதிகமாகிவிட்டது. ஆனால் இந்த கல்லூரியிலே வேலை வாய்ப்பை பெற்ற மாணவர்களுடைய ஆவரேஜ் சேலரி என்று சொன்னால் கிட்டத்தட்ட 5.2 லட்சம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இதனை எங்களுடைய மாணவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கல்லூரியிலே இதை பெறுவதற்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, வெவ்வேறு பள்ளிகளிலிருந்து வருகின்ற மாணவ செல்வங்கள் முதலாம் ஆண்டு வரும்போது அவர்கள் வெவ்வேறு அறிவு திறமையில் இருப்பார்கள். அந்த அறிவு திறமையை வளர்ப்பதற்காக எங்களுடைய கல்லூரி நிர்வாகம் என்ன செய்கிறது என்று சொன்னால் திறன் பயிற்சிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. முதலாம் ஆண்டிலே பேசிக் ஸ்கில்ஸ் கொடுக்கப்படுகிறது. ஒரு பொறியாளருக்கு என்ன தேவையோ அந்த மேண்டேட்டரி ஸ்கில்ஸ் கொடுக்கப்படுகிறது. 2ஆம் ஆண்டு வரும்போது துறை சார்ந்த திறன் பயிற்சிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 3ஆம் ஆண்டு வரும்போது வேலை வாய்ப்பிற்கு தேவையான பிளேஸ்மெண்ட் ஃபிட் ட்ரைனிங், இந்த இண்டஸ்ட்ரீஸ், இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிகள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அந்த திறனை அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள். அப்படி என்ன சார் திறன் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை ஒரு கம்பெனி பைத்தான் லாங்குவேஜ் படிப்பவர்கள் தான் வேண்டும் என்று சொன்னால் அந்த பைத்தான் லாங்குவேஜை இங்கு முறைப்படி கற்றுக் கொடுத்து விடுகிறார்கள். அது இண்டஸ்ட்ரி ஃபிட் ட்ரைனிங்காக கொடுத்து விடுகிறார்கள். .NET-ஐ கற்றுக் கொடுத்து விடுகிறார்கள். சி லாங்குவேஜிலே ஒரு 4 லெவல் படித்தால் டிசிஎஸ்க்கு செல்லலாம். எங்களுக்கு டிசிஎஸ் இந்த காலையில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஒரு மாணவர் சொன்ன ஒரு MBA மாணவருக்கு டிசிஎஸ் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அவர் அந்த சி லாங்குவேஜிலே தரம் உயர்ந்திருக்கிறார், அவருக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறார். இப்படி எல்லா திறன் பயிற்சிகளும் இண்டஸ்ட்ரீஸ் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அது கொடுக்கப்படுகின்ற காரணத்தால் இந்த மாணவர்கள் மிகச்சிறப்பான வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள். இதை தவிர இன்டர்ன்ஷிப் என்று சொல்லக்கூடிய படித்துக் கொண்டிருக்கும் போது 106 மாணவர்கள் இந்த இன்டர்ன்ஷிப் பயிற்சியினை பெற்றிருக்கிறார்கள். இது பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பொருளாதார ரீதியாக அவர்கள் அந்த தாக்கத்தை குறைக்கிறார். படித்துக் கொண்டிருக்கும் போதே மாத சம்பளம் வாங்கி மாணவ செல்வங்கள் 106 பேர் சென்றிருக்கிறார். சேர்மாதி இந்த ஸ்கேட் எங்களுடைய தொழில்நுட்ப கல்லூரியை பொறுத்தவரை IIC இன்ஸ்டிடியூஷனல் இனோவேஷன் கவுன்சில் இதுல 5 வருடமாக தொடர்ச்சியாக எங்களுடைய கல்லூரிகள் 4 ஸ்டார் ஸ்டேட்டஸ், இதுதான் உயர்தர நட்சத்திர அந்தஸ்து. இந்த 4 ஸ்டார் ஸ்டேட்டஸை எங்களுடைய ஸ்கேட் கல்லூரி பெற்றிருக்கிறது என்று சொன்ன காரணத்தால் இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் அந்த பிளேஸ்மெண்டை பெறுவதற்காக மிக வேகமாக ஓடி வருகிறார்கள்.
தென் தமிழகத்திலேயே எங்களுடைய ஸ்கேட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி தான் அதிநவீன கட்டமைப்பு வசதிகளோடு இருக்கிறது. AICT என்று சொல்லக்கூடிய ஆல் இந்தியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் என்ன சொல்லுகிறார்களோ அந்த கட்டமைப்பு முழுமையாக எங்களுக்கு இருக்கின்ற காரணத்தால் மாணவ செல்வங்கள் +2 ரிசல்ட் எப்போது அறிவிப்பு வெளியானதோ அதிலிருந்து தொடர்ந்து மாணவ செல்வங்கள் இங்கே படையெடுத்து சேர்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள், சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவுன்சிலிங் அண்ணா பல்கலைக்கழகத்திலே இனிமேல் தான் நடைபெறப் போகிறது. அதற்கு முன்பதாகவே எங்களுக்கு இடம் வேண்டும் என்று சொல்லி ஸ்கேட் பொறியியல் கல்லூரிக்கு இந்த மாணவர்கள் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த 4ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கும் போது அருமையான வேலை வாய்ப்பினை தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் MSME நம்முடைய சிஸ்டம்ஸ் நமக்கு தெரியும். அரசு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுடைய அமைச்சகம் சார்பாக நம்முடைய ஸ்கேட் பொறியியல் கல்லூரிக்கு 1 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட் ஒப்புதலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு சிறப்பான அம்சம். இந்த கல்லூரியை பொறுத்தவரையிலே, வேலை வாய்ப்பை பொறுத்தவரையிலே 4வது இடத்தை பெற்றுள்ளது. இது யார் இந்த தரவரிசையை செய்கிறார் என்று சொன்னால், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு நான் முதல்வன் என்ற ஒரு அருமையான ஸ்கீம், அதன் மூலமாக நீங்களே பார்த்திருப்பீர்கள். UPSC பரீட்சை எழுதி, TNPSC பரீட்சை எழுதி நிறைய மாணவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த வேலை வாய்ப்பை கொடுக்கின்ற கல்லூரிகளுடைய தரவரிசை பட்டியலை பார்த்து அதில் 4வது இடத்தை தமிழகத்திலே ஸ்கேட் பொறியியல் கல்லூரிக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. ஸ்டார்ட் அப்ஸ் என்று சொல்லுகிறோம். ஒரு புதிய கண்டுபிடிப்புக்காக மாணவர்களை எல்லாம் நாங்கள் ஊக்குவிக்கின்றோம். அந்த ஸ்டார்ட் அப் மூலமாக தொழில் முனைவோர் மேம்பாட்டிற்கான சிறந்த கல்லூரி இது என்ற விருதையும் எங்களுடைய ஸ்கேட் பொறியியல் கல்லூரி பெற்றிருக்கிறது. அப்கோர்ஸ் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி தென்னிந்தியாவினுடைய சிறந்த பொறியியல் கல்லூரி என்ற பட்டத்தையும் இதற்கு பெற்றிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணமாக விளங்குவது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த விழா. இந்த விழாவிலே பணி நியமன ஆலைகள் 4ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை மாணவர், நாங்கள் ஏன் 100% பிளேஸ்மெண்ட் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், ஒரு 2 அல்லது 3% மாணவர்கள் உயர் படிப்பிற்கு செல்கிறார். அவர்களை தவிர மற்ற எல்லா மாணவர்களும் இந்த வேலை வாய்ப்பினை பெற்று செல்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இதற்காக இரவும் பகலுமாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற கல்லூரியினுடைய முதல்வர், கல்லூரியினுடைய MT மெம்பர்ஸ், கல்லூரியுடைய துறை தலைவர்கள், கல்லூரியுடைய ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நிர்வாகம் டாக்டர் கிளிட்டஸ் பாபு அவர்களால் சோஷியல் சேஞ்ச் அண்ட் டெவலப்மெண்ட் என்று சொல்லி சமுதாய மாற்றமும் முன்னேற்றமும் என்ற வகையிலே மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் சார்பாகவும் இங்கு இருக்கக்கூடிய 2 GMs டைரக்டர், இங்கு இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் சார்பாகவும் எங்களுக்கு அந்த மாணவர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டிற்காக 25-26 கல்வி ஆண்டிற்காக MSME சார்பாக 1 கோடி ரூபாய் அந்த ப்ராஜெக்ட் அப்ரூவல் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதன் மூலமாக எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை எங்களுடைய மாணவர்கள், ஆசிரியர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244